மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்துட்டு இருந்ததோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா? நேற்று என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ரேஷ்னல் நம்பர்ஸில் பேசிக் ஆப்ரேஷன் ஆன் பேசிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் பேசிக் ஆப்ரேஷனுங்கிற டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அதில் இப்போ ஒரு சம் பார்ப்போம். இந்த டாப்பிக்கில் ரீட் பண்ணுவோமா? சம்ம ஃபைண்ட் த ரேஷ்னல் நம்பர் தட் ஷுட் பி ஆடட் அண்ட் சப்ராக்டட் so that they will the sum 3 1/2 plus 1 3/4 plus 2 3/8 to the nearest whole number அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கொடுத்துருக்க நமக்கு ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். சரியா? அந்த ஃப்ராக்ஷனில் எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது நியரஸ்ட் ஹோல் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும்போது நியரஸ்ட் ஹோல் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க அந்த 3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணணும். சரியா? இப்போ சொல்யூஷன் போட்டுப்போம். சொல்யூஷன் போட்டு அந்த 3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனையும் எழுதிக்கிறோம். என்னது? 3 1/2 plus 1 3/4 plus 2 3/8. இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். சரியா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும்? 3 1/2 3 2s are 6 plus 1 7/2 3 1 3/4 எப்படி மாற்றுவோம்? 4 1s are 4. அந்த மேலே உள்ள நியூமரேட்டரை வந்து ஆட் பண்ணுவோம். 4 + 3 7/4 ப்ளஸ் 2 3/8. சரியா? இந்த 2 3/8ல் 8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3ஐ ஆட் பண்ணுவோம். 8 2s are என்னது? 16 16 + 3 19 19 + 8. ஓகேவா? 19 + 8. இப்போது இந்த டினாமினேட்டரை பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? டினாமினேட்டர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் பிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னா 2 4 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வருது? 2 2s are 4 4 2s are 8ன்னு வருது. ஸோ அப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் 8ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி 8ஆக கன்வெர்ட் பண்ணும்போது நியூமரேட்டரையும் நம்ம டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 4s are தான் 8. அப்போது 7 4s are கீழே 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 7ஐயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ அதுக்கடுத்து 7/4 இருக்குது. அப்போது 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரும்? 2ஆல். அப்போ 7ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் 19 கீழே 8ங்கிறதுனால இதை எதாலையுமே மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இப்போ 7 4s are 28 + 7 2s are 14 + 19 அப்படியே போட்டிருக்கோம். டிவைடட் பை 8. சரியா? பை 8 நமக்கு டினாமினேட்டர் இதை அப்படியே போட்டிருக்கோம். சரியா? இப்போ நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 28 + 14 + 19 ஆட் பண்ணும்போது 61 வந்திருக்கு. சரியா? 61 பை அதுக்கப்புறம் டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே பண்ணுறோம். ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 61/8. இதை முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. சரியா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றும்போது தான் அதோட வேல்யூ எதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். லைஸ் பிட்வீன் எந்த 2 வேல்யூக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறச்சில் நமக்கு தெரியும், டிவைட் பண்ணி கோஷியன்ட்டை வந்து சைடில் போடணும், ஹோல் நம்பராக போடணும். என்ன இது ரிமைண்டரை வந்து நியூமரேட்டராகவும் டிவைசரை வந்து என்னதாக போடுவோம்? டினாமினேட்டராகவும் போடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ டிவைட் பண்ணி நீங்கள் பாருங்கள். சரியா? 8 7s are 56 8 7s are 56. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 61ல் 5 இருக்கா? 56 5 இருக்குது. ஸோ அப்போ அந்த 5 தான் ரிமைண்டர். 5/8 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில். அப்போது 7
5/8ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 7 5/8 எதுக்கு பிட்வீனாக இருக்கும்? விச் லைஸ் பிட்வீன் த ஹோல் நம்பர் 7/8. 7/5/8 எதுக்கு பிட்வீனாக இருக்கும்? எந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 and 8. சரியா? அதுதான் விச் இஸ் லைஸ் பிட்வீன் த ஹோல் நம்பர் 7 and 8. சரியா? எந்த ஒரு ரெண்டு ஹோல் நம்பருக்கு நடுவில் இருக்கும்? 7 5/8, 7 and 8க்கு. சரியா? இப்போ இஃப் வி சப்ராக்ட் 5/8 ஃப்ரம் 7 5/8 இட் கம்ஸ் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அதை நம்ம எழுதியிருக்கோம். சரியா? 5/8 சப்ராக்ட் பண்ணும்போது தெரியுதா? 5/8 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 7 கிடச்சிரும். அதே இது அது எப்படி நீங்கள் 5/8 சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீ இதுலேயே பாரு 56 இருக்கா? 56ல் நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கு? 5 வந்திருக்கு. சரியா? ரிமைண்டர் 5 வந்திருக்கிறதுனால நம்ம வந்து என்னது 5 மைனஸ் பண்ணணும். மேலே வந்து 5 இருக்கும். 5 மைனஸ் பண்ணும்போது ரேஷ்னல் நம்பருங்கும்போது என்ன பண்ணுவோம்? 5/8 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது அதுலேருந்து நீ சொல்லிடலாம் 5/8 மைனஸ் பண்ணும்போது வந்து நமக்கு 7ங்கிற ஹோல் நம்பர் கிடைக்கும். இப்போது ஆட் பண்ணும்போது என்ன ஹோல் நம்பர் கிடைக்கணும்? 8 கிடைக்கணும். அப்போ எந்த ஒரு ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிகிறதுக்கு இப்போ 8 7s are 56ஆ? அப்போ 8 8s are 64. சரியா? அங்கே 61 இருக்குது, நமக்கு 64ன்னு வரணும். 64ன்னு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? 3. அப்போது நியூமரேட்டரில் 3 போடும்போது கீழே டினாமினேட்டர் வேல்யூ அதே வேல்யூ நமக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அப்படியே ஆட் பண்ணி போட முடியும். அப்போது 61 + 3 அதை தான் இங்கே போட்டிருக்கேன். 61 + 3/8. சரியா? 61/8 + 3/8 இல்லை, நீ 61 + 3 ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக 8ன்னு போட்டாலும் சரி தான். போட்டால் என்ன வருது? 64/8. 64ங்கும்போது 8 8s are 64. ஸோ 8. அப்போது நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது என்னது? எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது நியரஸ்ட் ஹோல் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3/8 ஆட் பண்ணும்போது நியரஸ்ட் ஹோல் நம்பர் 8 கிடைக்கி. 5/8 மைனஸ் பண்ணும்போது நியரஸ்ட் ஹோல் நம்பர் 7 கிடைக்கி அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா?